ஒன்று வந்து இந்தமாரி சிச்சுவேஷனில் ஸ்டேட் போலீஸை விட்டுட்டு இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோலில் சிஆர்பிஎஃப்ட்ட கொடுங்க. இன்னொன்று அந்த சிஆர்பிஎஃப்பில் காசு கட்டி ஆகணும். நம்பர் 1. சிஆர்பிஎஃப் ஸ்டேட்டு மாரி அவங்களுக்கு எந்த ஒரு அஜெண்டாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. 2வது அவங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டேட்டுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 3வது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எத்தனை ஆம்புலன்ஸ் அடித்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க, அதுக்கெலாம் யார் காசு கொடுக்குறது? இந்த 3வதும் சிஆர்பிஎஃப் பார்த்துப்பாங்க. ஸோ 10,000 மேலே க்ரௌடு கொடுத்தா சிஆர்பிஎஃப்ட்ட பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஓபியில் சேர்க்குறோன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வர்ற எஸ்ஓபியில் ஸ்டேட் கொடுக்குதான்னு நம்ம பார்ப்போம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக யாரோ ஒரு நண்பர் நீதிமன்றம் போய் சேர்க்க சொல்லுவோன்றேன். ஏன்னா எனக்கு இருந்தாலும் ஸ்டேட் போலீஸ் மேலே எந்த எதிர்க்கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் கட்சின்னு இல்லை, எந்த எதிர்க்கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையால் நீதிமன்றம் வர வேண்டிய கட்டாயம் வருது. 41 பேர் மரணத்துக்கு நீதியை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ வரும்பொழுது அவர் அது சில கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து லீகலாக வந்து ஒபிட்டர் டிக்டான்னு சொல்லுவாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கோர்வையான சில விஷயங்களை பேசும்போது இதுக்கு வெளியில் இருக்க சில விஷயங்களும் ஜட்ஜு குறிப்பிட்டு பேசுகிறது. இது வேணாம், இது எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னா அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணாமல் நீதிமன்றத்தை ஒரு கட்சி சார்பில் கொண்டு போகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன்.